ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டு தரமான வேறு மாதிரி ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான அப்ளிகேஷன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா ஒரு செல்ஃப் ஏர்னிங் கான்செப்ட்டில் வந்து நிறைய பேர் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அவங்களுக்காகவே நோவா இங்கில் வந்து ஒரு கம்பெனி வந்து லான்ச் பண்ணி வச்சுட்டான். ஸோ அந்த ஆப்பை பற்றி தான் நம்ம வந்து இப்போ ரிவ்யூ பண்ண போகிறோம். சூப்பரான ஒரு ஆப்பு. 10 ரூபாங்கிற பேமெண்ட்டை வந்து டெய்லி சர மாதிரியாக உங்களால் தட்டி தூக்கிட்டு போக முடியும். ஸோ உங்ககிட்ட 2-3 பேடிஎம் நம்பர்ஸ் வந்து இருந்துச்சுனாலே நீங்கள் வந்து வேறு மாதிரி தான் ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ மஸ்ட் எல்லாருமே பேடிஎம் நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி செல்ஃப் ஏர்னிங் ஆப்ஸ் எல்லாம் எப்பப்போ வருதோ ஒவ்வொரு ஆப்பில் வந்து நம்ம வந்து ரெஃபர் பைபாஸ் வந்து அப்ளை பண்ணி வேறு லெவலில் ஏர்ன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஒரே ஒரு டிப்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான செல்ஃப் ஏர்னிங் ஆப்ஸ் எல்லாம் வருது இல்லையா? ஸோ அந்த மாதிரி செல்ஃப் ஏர்னிங் கான்செப்ட்டில் ஏதாவது ஆப் வந்துச்சுன்னா ஸோ லான்ச் பண்ண உடனே நீங்கள் வந்து ரெஃபர் பைபாஸை வந்து அப்ளை பண்ணி கண்டிப்பாக சீக்கிரமாக பேமெண்ட் வந்து விட்ரா போட்டுருங்க. ஏன்னா ரெஃபர் பைபாஸ் அப்படிங்கிறது எவ்வளோ சீக்கிரமாக ஆனாலும் அந்த ஆப்பில் வந்து ஏதாச்சும் பக் இருந்துச்சுன்னா அதை கண்டுபிடிச்சு க்ளோஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த கம்பெனிக்கார பார்ப்பானே தவிர்த்து இது அப்படியே கண்டினியூஸ் பண்ணி அப்படியே ரன் பண்ணிட்டு போயிட்டு இருக்க மாட்டான் எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் சரி. ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து இந்த பேமெண்ட்ஸ் எல்லாமே ஸ்டாப் பண்ணுறது. சக்ஸஸ்ன்னு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு வந்து ப்ரோ எனக்கு வந்து சக்ஸஸ்லாம் வந்துருச்சு பட் எனக்கு பேமெண்ட் வரல ப்ரோ அப்படிலாம் நிறைய பேர் சொல்கிறீங்க. அந்த இஷ்யூஸ் தான் கம்பெனிலேருந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால தான் சொல்கிறேன். சப்போஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான செல்ஃப் ஏர்னிங் ஆப்ஸ் எல்லாம் சீக்கிரமாக வந்துச்சுன்னா நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி உங்களை அப்டேட் பண்ணிட்டு சீக்கிரமாக நீங்களும் ரெஃபர் பைபாஸ் அப்டேட் பண்ணி வேறு லெவலில் ஏர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் 2 to 3 days வரைக்கும் தான் இந்த ரெஃபர் பைபாஸ் வந்து அப்ளை ஆகும். ஸோ அதனால சொல்கிறேன். ஸோ இந்த ஆப் வந்து ஒரு 2 days கிட்ட ஆயிருக்குது. ஓகேங்களா? ஸோ மஸ்ட்டு ட்ரை பண்ணி ஏர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாமே வெரிஃபைடு தான். ஸோ உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வந்து நம்மளோட ஓன் பேமெண்ட் ப்ரூஃப். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து நான் பேடிஎம்லேயும் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ கடைசியாக ஓகேவா? ஸோ இது வந்து நான் லைவாகவும் நான் காட்டுறேன். என்னோட ஓன் விட்ரா தான் இருந்தது. என்னோட நம்பரும் போட்டிருக்குது. நல்லா செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ சூப்பரான பேமெண்ட் தரக்கூடிய ஒரு செல்ஃப் ஏர்னிங் கான்செப்ட் வேறு லெவல் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்து வந்து நம்ம இன்னொரு ஆப் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு பவர் பேங்க் கான்செப்ட் ஆப் தான். ஸோ அந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் டெஸ்லா கம்பெனி ஆப். ஓகேங்களா? ஸோ டெஸ்லானா அந்த டெஸ்லா இல்லை, பவர் பேங்க் டெஸ்லா. ஓகேங்களா? ஸோ நிறைய பேருக்கு அது தெரியும். ஸோ நிறைய ஃபேமஸான ஒரு அப்ளிகேஷனே சொல்லலாம். ப்ளே ஸ்டோரில் லான்ச் ஆகிருக்க ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம் டெஸ்லா. ஆனால் இது வந்து இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் ப்ளே ஸ்டோர்லேயே லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு வந்து தேவைப்படாது. எவ்வளோ சீக்கிரம் இந்த ஆப்பில் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்களோ அது எவ்வளோ நல்லது. ஓகேங்களா? ஏன் அப்படிங்கிறீங்கன்னா 10 ரூபா அப்படிங்கிறது ரெஃபருக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஜஸ்ட் 20 பேர்த்தை ரெஃபர் பண்ணிங்கன்னா 200 மினிமம் விட்ரா பொறுத்த வரைக்கும் 200 தான். நீங்கள் வந்து டக்குன்னு விட்ரா போட்டலாம். விட்ரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 1 hourலேயே பேமெண்ட் வருது. ஸோ அதுதான் இதில் வந்து பெனிஃபிட்டே. ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து 1 day கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய ஆப்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு இது ரொம்பவே பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மஸ்ட் யூஸ் பண்ணி இந்த ஆப்லேருந்து விட்ரா போட்டு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதோட பேமெண்ட் ப்ரூஃபும் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இந்த ஆப்பில் நமக்கு வந்து 10 ரூபா அப்படிங்கிற செல்ஃப் ஏர்னிங் நமக்கு வந்து ரிசீவ் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் கஸ்டமர் கேர்ட்ட வந்து நம்மளோட நண்பர் வந்து கேட்டிருந்தாரு. ஸோ அவரும் வந்து பேமெண்ட் எல்லாமே நம்ம வந்து வித்வுட் ரீசார்ஜில் விட்ரா போட்டுக்கலாமா அப்படிங்கிறது கேட்டிருந்தாரு. ஸோ அவர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்க நீங்களே லைவாக பார்த்துக்கோங்க. ஸோ வித்வுட் ரீசார்ஜில் பண்ணிக்கலாம், விட்ரா பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து அவரோட விட்ரால் ப்ரூஃப். ஓகேங்களா? ஸோ அவர் வந்து 207 ரூபா அப்படிங்கிற அமௌண்ட்டை வந்து விட்ரா போட்டிருக்காரு. ஸோ அவரோட அக்கௌண்ட்டுக்கும் ரிசீவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ சிம்பிளான லூட்டு. ஜஸ்ட் உள்ள வரீங்க, நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு 10 ரூபா அப்படிங்கிறது லூட் வந்து கிடைக்குது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுறீங்க. 10 பேர்த்து ரெஃபர் பண்ணால் 100 ரூபா, 20 பேர்த்து ரெஃபர் பண்ணால் 200 ரூபா. ஓகேங்களா? ஸோ மினிமம் விட்ரா 200 ரூபா தான். மஸ்ட் எல்லாருமே இந்த லூட்டை வந்து மிஸ் பண்ணிடாமல் ஏர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாமே நம்மளோட சேனலில் வந்து ரெகுலராக போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பவர் பேங்க் கான்செப்ட் இருந்தாலும் சரி, இல்லை செல்ஃப் ஏர்னிங் ஆப்ஸாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஆப்பாக இருந்தாலும் சரி அதில் இருக்க பக் லூட்டு, ஸ்கிரிப்ட், ரெஃபர் ட்ரிக்கு, பக் ட்ரிக்கு, எக்கச்சக்கமான பக்ஸ் எல்லாம் நம்ம வந்து சேனலில் வந்து ரெகுலராகவே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பக் லூட்ஸ் எல்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா, ரெஃபர் ட்ரிக்கும் வேணும்னு நினச்சிங்கன்னா, ரெஃபர் பைபாஸும் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட டெலிகிராமில் சீக்கிரமாக இந்த ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரொம்பவே ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ மிஸ் பண்ணிடாமல் நம்மளோட டெலிகிராம் வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த ஒரு லூட்டாக இருந்தாலும் சொல்லி மஸ்ட் நான் சீக்கிரமாகவே நம்மளோட டெலிகிராமில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன், சீக்கிரமாக நம்மளோட டெலிகிராமில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறதாலும் சரி, இல்லை ஆல்ரெடி நம்மளோட சேனலை பார்த்து மாதிரி போய் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துருந்தாலும் சரி, மிஸ் பண்ணிடாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து சீக்கிரமாக சேரும். ஸோ நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ப்ரோ எனக்கு வந்து வீடியோஸே நோட்டிஃபிகேஷனில் காட்டல ப்ரோ அப்படின்னா, ஸோ நோட்டிஃபிகேஷன் காட்டுறதுக்கு மறுபடியும் அந்த பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து திருப்பவும் நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஓகேங்களா? ஸோ மிஸ் பண்ணிடாமல் இதெல்லாம் பண்ணி வச்சுருங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு அந்த செல்ஃப் ஏர்னிங் கான்செப்ட்டே வந்து பார்த்துருவோம். ஏன்னா நிறைய பேர் வந்து செல்ஃப் ஏர்னிங் கான்செப்ட் தான் சீக்கிரமாக சொல்லு ப்ரோ, ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வந்து பார்த்து அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதனாலே ஃபஸ்ட்டு வந்து நம்ம செல்ஃப் ஏர்னிங் கான்செப்ட் ஆப்பவே நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா?
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து ஆப் ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் உள்ளே வந்தோடனே என்ன பண்ணணும் அப்படிங்கிறீங்கன்னா ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது கொடுங்க. ஸோ ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது கொடுத்து உங்களோட நேம், இமெயில், ஃபோன் நம்பர், பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட், ரெஃபரல் கோட் ஆட்டோமேட்டிக்காக பைண்ட் ஆகிருக்கும். ஸோ அதெல்லாம் கொடுத்துட்டு கீழே ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அது வந்து ஒரு டிக் மாதிரி கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேப்சா பாக்ஸ் வரும். ஸோ அந்த கேப்சா வந்து கரெக்டாக என்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கரெக்டாக என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ஐடி, நியூ ஐடி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிடலாம். ஓகேங்களா. ஸோ இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ரெஃபர் பர்பஸ் வந்து ஒர்க் ஆகல. ஸோ ஐஸ்லாண்ட் ஆப்பில் வந்து ஒர்க் ஆகல. ஸோ நீங்கள் வந்து என்ன மாதிரி என் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட டியூல் க்ளோன், இந்த மாதிரி டியூல் ஸ்பேஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஆப்ஸில் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் எக்கச்சக்கமாக ஜிமெயில்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவீங்க இல்லையா. ஸோ அந்த ஜிமெயில்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதில் என்டர் பண்ணி நீங்கள் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து ஒரு ஜிமெயில் போட்டு என்டர் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ கிளியர் டேட்டா கொடுத்துட்டு ஃபைல் மேனேஜரில் போயிட்டு அந்த ஆப்பை வந்து கிளியர் டேட்டா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அகைன் இன்னொரு லூட்டை வந்து ஃபார்ம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா. ஸோ அந்த லூட்டை வந்து மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள். ஐஸ்லாண்ட் ட்ரிக் வந்து இதில் ஒர்க் ஆகல. ஓகேங்களா. ஸோ நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். 3 டைம்ஸ் கிட்ட ட்ரை பண்ணி பார்த்தேன், எதுவுமே ஒர்க் ஆகலை. ஸோ அதனால் ஐஸ்லாண்ட் ட்ரிக் வந்து இதில் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டைம் வேஸ்ட் தான் உங்களுக்கு. ஸோ அதனால் நீங்கள் வந்து டியூல் க்ளோன், டியூல் ஸ்பேஸ் இந்த மாதிரி ஆப்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ ஓகே, இந்த ஆப்பை வந்து இப்போ நம்ம எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸோ நான் வந்து என்னோட மெயின் ஐடியை லாகின் பண்ணி உங்களுக்கு வந்து எத்தனை நான் விட்ரா போட்டிருக்கேன், எவ்வளோ வந்து நமக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத லைவாகவே உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து ஆப் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ ஓப்பன் ஆனதும் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்தோடனே உங்களுக்கு வந்து ஸ்பின் அப்படிங்கிறத பேருங்க. ஸோ ஸ்பின்னில் தான் சூப்பரான பக் இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி அந்த ஸ்பிட் ஸ்கின், ஓகேங்களா. ஸோ அந்த பக் தான் இதில் ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது கண்ட்ரோல் ஸ்க்ரீன் ஓரியன்டேஷன். ஓகேங்களா. ஸோ அந்த ஆப்போட பக்கும் இதில் வந்து சூப்பராகவே ஒர்க் ஆகுது. ஸோ ஜஸ்ட் இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து பக் யூஸ் பண்ணி இந்த ஸ்பின் டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு 30 ஸ்பின் கிட்ட உங்களால் இதில் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ உங்களுக்கு வந்து காயின்ஸ் கிடைக்குதோ அவ்வளோ பெட்டர் உங்களுக்கு. ஓகேவா. ஸோ உங்களுக்கு வந்து காயின்ஸ் இப்போ கம்மியாக கிடச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு 1 மினிட் கிட்ட ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அகைன் இன்னொரு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ காயின்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கும், நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ மஸ்ட் இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஸ்பின் மட்டும் இன்க்ரீஸ், அதாவது காயின்ஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி ஏர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் ஸ்பிளிட் ஸ்கிரீன் மெத்தட் உங்களுக்கு வந்து பக் யூஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ வந்து இதை அப்படியே இது பண்ணிப்போம். ஸோ பேக்ரவுண்டில் வந்து நான் டெலிகிராம் வச்சுக்கிறேன். ஸோ மேலே கீழே அப்படின்னு இழுத்துட்டாலே போதும், நமக்கு வந்து காயின்ஸ் ஆட் ஆர் சக்ஸஸ்ஃபுல்லி, காயின் ஆட் ஆர் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் பக். ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் இந்த பக்கை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஃபரல் கோட் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து பாருங்கள் மேன் சிம்பிள் மாதிரி கடைசியாக போட்டிருக்குது இல்லையா. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் இண்டியன் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஜஸ்ட் அதை டேப் பண்ணி உங்களோட ரெஃபரல் கோடு எல்லாமே, ரெஃபரல் லிங்க் எல்லாமே இதில் தான் நீங்கள் வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் எடுத்து நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் இல்லாமல் ரெஃபர் பைபாஸ் பண்ணுறதுக்கும் இதிலேருந்து நீங்கள் ஷேர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா காயின்ஸும் நம்ம வந்து எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து எப்படி நம்ம விட்ரா போடுறது அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேர் கேட்பீங்க இல்லையா. ஸோ இப்போ வந்து நம்மளோட பேட் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறத நான் காட்டுறேன். ஸோ எனக்கு வந்து 10 ரூபா பேமெண்ட்டு 2 டைம்ஸ் நான் விட்ரா போட்டிருந்தேன். ஸோ 2 டைம்ஸ் எனக்கு வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு லைவாகவே பேடிஎம்ல நான் உங்களுக்கு வந்து காட்டிடுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பேலன்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது உள்ளே போயிடுவோம். ஸோ இப்போ வந்து என்னோட ஹிஸ்ட்ரி நான் காட்டிகிட்ருக்கேன். ஸோ கீழே வந்து பாருங்கள் நோவா இங்க் அப்படின்னு இதிலே நம்ம வந்து பார்த்துருவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பாருங்கள் நோவா இங்க் அப்படிங்கிட்டு எனக்கு இப்போ ஒரு பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ 17 ஜான்வரி 2022 கேஷ்பேக் நோவா இங்க் அப்படின்னு தான் போட்டு நமக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பேமெண்ட் அது கீழே பாருங்கள். ஸோ இங்கே வந்து போட்டிருக்காங்க பாருங்கள் கேஷ்பேக் நோவா இங்க் அப்படின்ட்டு. ஸோ பேமெண்ட் எல்லாமே பக்காவாக ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ மஸ்ட் எல்லாமே ஃபாலோ பண்ணி ஏர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பாருங்கள் எப்படி விட்ரா போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் விட்ரா அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சுப்போம். ஸோ ஒரு ஆட் வரும், க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து மினிமம் விட்ரா பொறுத்த வரைக்கும் 1 ரூபா தான். அதுக்கப்புறம் 10 ரூபா, அதுக்கடுத்து 50, 100. ஓகேங்களா. ஸோ என்னோட சக்ஸன் என்னென்னா 50 ரூபா 100 ரூபா அப்படிங்கிறது போடாதீங்க. ஸோ அப்படி 50 ரூபா 100 ரூபா போட்டிங்கன்னா 1 ரூபாங்கிறது சென்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் உங்களோட காயின்ஸ் தான் மொத்தமாக வேஸ்ட் ஆகுது. ஸோ அதனால் 1000 ரூபா, அந்த 1000 காயின்ஸ் வந்து போட்டிருக்குது 10 ரூபா பேமெண்ட்டு, அது மட்டும் நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட 3 இல்லை 4 அந்த பேடிஎம் நம்பர்ஸ் வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 40 ரூபா அப்படிங்கிறது ஈஸியாகவே எடுத்துக்க முடியும் இந்த ஆப்லேருந்து. ஸோ மஸ்ட் இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து 10 ரூபா பேமெண்ட்டை வந்து நம்ம லைவாகவே போட்டுருவோம். ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணாலே போதும், நமக்கு வந்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டுரும். ஸோ இவ்வளோ தான் நீங்கள் வந்து விட்ரா போடுறது ப்ராசஸ். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து அவ்வளோதான், இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து பேஅவுட் ஹிஸ்ட்ரி நம்ம வந்து நார்மலாக செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ நமக்கு வந்து ஆட் ஆயிருக்குதா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ பேஅவுட் ஹிஸ்ட்ரியில் எனக்கு வந்து இப்போ பெண்டிங் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. ஜஸ்ட் இதை ஃபாலோ பண்ணி நீங்களும் விட்ரா போட்டு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. சிம்பிளான லோடு தான். மஸ்ட்டு ஒரு நாளைக்கு ஒரு லோடு தான் நம்மளால் அடிக்க முடியும். அதாவது ஒரு நாளைக்கு ஒரு பேமெண்ட் தான் நம்மளால் போட முடியும். மஸ்ட் இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஒவ்வொரு பேடிஎம் அக்கௌண்ட்லேயும் நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ சிம்பிளான லோடு. இப்போ வந்து செகண்ட் ஆப் வந்து இப்போ நம்ம பார்த்துருவோம்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து செகண்ட் ஆப் வந்து டெஸ்லா கம்பெனியோட செகண்ட் ஆப் ஓகேங்களா. ஸோ இந்த ஆப்பை பற்றி நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து சைன் அப் போனஸாக ஒரு 10 ரூபா அப்படிங்கிறது கொடுக்குறான். ஸோ பெர் டேக்கு உங்களுக்கு வந்து 60 rupees ஏர்ன் பண்ணுறதுக்கு அளவுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறான் ஓகேங்களா. ஸோ அது எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அந்த 60 rupees வந்து நம்மளால் விட்ரா பண்ண முடியாது. உங்களுக்கு வந்து பவர் பேங்க் கான்செப்ட் ஏதாச்சும் ஒரு ஆப் வந்து பை பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஒரு பவர் பேங்க் இதை வந்து நம்ம வந்து பை பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதையும் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஸோ மினிமம் விட்ரா பொறுத்த வரைக்கும் 200 ரூபா தான். பெர் ரெஃபலுக்கு 10 ரூபா அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஸோ பெர் ரெஃபல் அமௌண்ட்டை வந்து 20 பேர் ஷேர் பண்ணி நீங்கள் 200 ரூபா எடுத்து டேரெக்டாக நீங்கள் வந்து விட்ரா பண்ணலாம். பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் 1 hourல உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ மஸ்ட் எல்லாமே இந்த லூட்டை வந்து கிளைம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த ஆப்போட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வந்துருங்க ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து லைவாக உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஆப்பில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து கெட் இட் நவ் அப்படிங்கிறது கொடுங்க. ஸோ இதில் வந்து உங்களோட நம்பர் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்பர் என்டர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து ஓடிபி வந்து சென்ட் அப்படிங்கிறது கொடுப்போம். ஸோ ஓடிபி நமக்கு வந்து ரிசீவ் ஆயிரும். ஸோ இதுக்கடுத்து உங்களோட பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு இதெல்லாம் கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ நான் வந்து இப்போ பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ பாஸ்வேர்டு செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் ரெஜிஸ்டர் அப்படிங்கிறத கொடுப்போம். அவ்வளோதான் நமக்கு வந்து அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நமக்கு ஒரு 10 ரூபா அப்படிங்கிற அமௌண்ட் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்துக்கிங்களா. ஸோ நமக்கு வந்து 10 ரூபா அமௌண்ட் வந்து ஃப்ரீயாக கிடச்சிச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறீங்கன்னா கீழே யூசர் அப்படின்றது போட்டுருங்க இல்லையா. ஸோ அந்த இதுக்கு வந்துடுங்க. ஸோ இதில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கோல்டு அப்படின்றது பார்த்தீங்களா. ஸோ இதில் தான் நீங்கள் வந்து டெய்லி 60 வந்து அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ண போகிறீங்க. ஸோ அதை வந்து எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா கீழே வந்து பாருங்கள் டாஸ்க் சென்டர் அப்படின்றது ஜஸ்ட் அதை கிளிக் மட்டும் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டெய்லி செக்இன் மூலமாக 10 ரூபா, வாட்ஸ்அப் மூலமாக 10 ரூபா, ஃபேஸ்புக் மூலமாக 10 ரூபா, டெலிகிராம் மூலமாக 10 ரூபா, அதுக்கப்புறம் நீங்கள் எதுலையாச்சும் ஒரு 4 ஷேர் பண்ணிங்கன்னா அதுக்கு மூலமாக உங்களுக்கு ஒரு 10 ரூபா 4 ரூபா உங்களுக்கு அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஸோ 5 மடங்கு உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ 20 ரூபா உங்களுக்கு வந்து இது மூலமாக கிடைக்கிது ஓகேங்களா. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு 60 ரூபா கிட்ட வந்துடும். ஸோ அதுக்கடுத்து இது வந்து 5 ரூபா இதில் மூலமாக உங்களுக்கு வந்து கிடைக்கிது. ஸோ ஜஸ்ட் இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு லைவாகவே பண்ணி காட்டுறேன். ஸோ செக்இன்க்கு நமக்கு ஒரு 10 ரூபா இப்போ ரீஸ் ஆக போகுது. ஸோ இங்கே வந்து 10 ரூபா நமக்கு வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கடுத்து வாட்ஸ்அப்புக்கு ஸோ இதில் வந்து வாட்ஸ்அப் அப்படிங்கிறது கொடுத்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து 10 ரூபாங்கிறது வந்துடுச்சு. ஸோ அதுக்கடுத்து நீங்கள் வந்து ஃபேஸ்புக் அப்படிங்கிறது கொடுத்து இதில் வந்து வாட்ஸ்அப் அப்படிங்கிறது கொடுத்தாலும் வந்துடும். ஸோ இதுக்கடுத்து இதில் டெலிகிராம் அப்படிங்கிறது கொடுத்து வாட்ஸ்அப் அப்படிங்கிறது கொடுத்து நமக்கு வந்து இது வந்துடும் ஓகேங்களா. ஸோ யாருக்கும் ஷேர் பண்ண தேவையில்லை. ஸோ இது வந்து 4 ரூபா அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்துட்டுருக்கும் பாருங்கள். ஸோ கன்ஃபார்ம் அப்படிங்கிறது கொடுப்போம். ஸோ அகைன் டூ ஃபினிஷ் அப்படிங்கிறதுக்கு வாட்ஸ்அப் அப்படிங்கிறது கொடுப்போம். கன்ஃபார்ம் அப்படிங்கிறது கொடுப்போம் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து டோட்டலாக இப்போ இதில் வந்து எவ்வளோ வந்துருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ எனக்கு வந்து டோட்டலாக கிளைம் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து என்னோடய டாஸ்க் அண்ட் இதில் மட்டும் எனக்கு ஏறி இருக்குது அப்படிங்கிறது லைவாகவே காட்டுறேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கோல்டில் வந்து ஒரு 60 ரூபா அப்படிங்கிறது இருக்குது. ஸோ டெய்லி உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ இது மூலமாக நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கோல்டு அமௌண்ட் வச்சு நான் எப்படி என்ன பண்ணுறது அப்படிங்கிறது ப்ராடக்ட்ஸ்குள்ளே வந்துருங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பாருங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு போட்டு ஸோ இதில் வந்து ப்ரைஸ் வந்து 500 அப்படின்னு போட்டுருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து அந்த டெய்லி 60 rupees ஏர்ன் பண்ணுறீங்க இல்லையா. ஸோ இந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் வந்து பை பண்ணி வச்சுக்கலாம் அந்த ஃப்ரீ அமௌண்ட்டை வச்சு ஓகேங்களா. ஸோ மிஸ் பண்ணிருப்போம் இந்த லோட்டை வந்து ஏர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது இல்லாமல் இப்போ ரெஃபலுக்கு வந்து 10 ரூபா அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஸோ அதையும் உங்களுக்கு லைவாகவே நான் காட்டுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக இது என்னோட மெயின் ஐடி. ஸோ என்னோட மெயின் ஐடியில் வந்து எவ்வளோ ஏறி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இது வந்து என்னோட ரெஃபரல் அமௌண்ட்ஸ் எல்லாம் ஏறி இருக்குது. ஸோ உங்களுக்கு லைவாகவே காட்டுறேன். ஸோ இப்போ வந்து பாருங்கள் இதில் வந்து பாருங்கள் மை எக்ஸ்பீரியன்ஸ் கோல்டில் வந்து எனக்கு ஒரு 60 ரூபா இதில் வந்து ஆட் ஆயிருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட ரெஃபர் லிங்க் எல்லாமே இங்கே தான் நீங்கள் கொடுத்து ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெஃபர் லிங்க் எல்லாமே இதில் தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதுக்கு அடுத்து நீங்கள் வந்து எப்படி விட்ரா போகிறது அப்படி விட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து யூபிஐலையும் இருக்குது, பேங்க்லையும் இருக்குது. ஸோ நீங்கள் எதில் ஷேர் பண்ணுறது விரும்புங்களோ அதில் நீங்கள் வந்து ஷேர் பண்ணி வச்சுக்கலாம். விட்ரா அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து பாருங்கள் யூபிஐ இருக்குது, பேங்க் இருக்குது. நீங்கள் எதில் கொடுக்குறீங்களோ எதில் வேணால் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 1 hourல ரீஸ் ஆகுது. ஸோ அதனால் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. மஸ்ட் எல்லாருமே யூஸ் பண்ணி இந்த ஆப்பில் வந்து விட்ரா போட்டுருங்க. ஸோ விட்ரா போடுறதுக்கு உங்களுக்கு வந்து பேமெண்ட் மட்டும் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் ஃப்ரீயாகவே இருக்குது. அதில் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் அதில் பார்த்துன்னு தெரிஞ்சுப்பாங்க. ஸோ எந்த அளவுக்கு பேமெண்ட் வந்து ரிலீஸ் ஆகுதா இல்லையா அப்படின்ட்டு ஓகேங்களா. ஸோ இந்த ஆப் வந்து மஸ்ட் எல்லாருமே யூஸ் பண்ணுங்கள். யாருமே மிஸ் பண்ணிடுறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு செல்ஃப் ஏர்னிங் கான்செப்ட் ஆப்பையும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அந்த ஆப்பையும் யாரும் மிஸ் பண்ணிடுறாங்க. செல்ஃப் ஏர்னிங் கான்செப்ட்டில் சூப்பரான ஆப். இது வந்து பவர் பேங்க் கான்செப்ட்டில் வேறு லெவல் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஆப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் யாருமே மிஸ் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான இன்ட்ரெஸ்டிங் லூட்ஸ் எல்லாமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான லூட்ஸ்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலில் வந்து சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட டெலிகிராம்லையும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ மஸ்ட் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு லெவலில் ஏர்ன் பண்ணக்கூடிய ஆப்ஸ் எல்லாமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் வந்து திருப்போம் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய்.